Chapter 4, Exercise 4.1 9th sum. Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y. இப்போ இது given figure தான் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க டூ வெர்டிக்கல் போல்ஸ் ஆஃப் ஹைட் 6 மீட்டர் அண்ட் 3 மீட்டர். அப்போ வெர்டிக்கல் போல் இது ஒரு 6 மீட்டரில் ஒரு வெர்டிக்கல் போல் ஏபிங்கிற ஒரு வெர்டிக்கல் போலும், அதே மாதிரி சிஆர் இன்னொரு வெர்டிக்கல் போல் 3 சென்டிமீட்டர் 6 மீட்டர் அண்ட் 3 மீட்டருங்கிற டூ வெர்டிக்கல் போல்ஸ் இருக்குது. அதோட ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. டூ வெர்டிக்கல் போல்ஸ் ஆஃப் ஹைட் 6 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் ஆர் எரெக்டட் above a horizontal ground AC. அப்போ ஏசிங்கிற ஒரு ஹொரிசாண்டல் கிரவுண்ட் இருக்குது, அதில் தான் 6 மீட்டரில் ஒரு வெர்டிக்கல் போலும் 3 மீட்டரில் ஒரு வெர்டிக்கல் போலும் எரெக்டடாக இருக்குங்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். இதில் இந்த ஒய்ங்கிற வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சைடோட மெஷர்மெண்ட்டாக தான் இருக்குது. அதை இங்கே பார்த்தாலே இந்த சைடுங்கிறது எனக்கு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இப்படி எடுக்கலாம், இல்லாட்டி இப்படி ஒரு ட்ரையாங்கிளாகவே எடுத்துக்கலாம். இந்த சைடோட மெஷர்மெண்ட் தான் வேணும். அப்போ நமக்கு சைடோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கனாலே என்ன பண்ணால் போதும், ஒரு 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், சிமிலரும் கொண்டு வரோம், கரஸ்பாண்டிங் சைட்ஸாக ப்ரொபோஷனல் கொண்டு வந்தாலே கிடச்சிரும். அந்த மாதிரி பேட்டர்ன் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த சைடு தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இதை எடுக்கையில் இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, இதுக்குள்ளே சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லி நமக்கு பார்க்கவே தெரியும். இது மாதிரி தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனே பார்த்துருக்கோம். அப்போ அதுக்குள்ளே ட்ரையாங்கிள்னு சொன்னால் இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் இதாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளே இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. இப்போ இதான் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று இப்படி எடுத்தோம்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் இதை எடுத்தோம்னா இதோட பெரிய ட்ரையாங்கிள் இது, இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதோட பெரிய ட்ரையாங்கிள் இதாக தான் இருக்கும். இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்து சிமிலரும் கொண்டு வருவோம் ஜென்ரலாகவேவும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போ அதுக்கான பிக்கஸ்ட் பெரிய ட்ரையாங்கிள் எதாக இருக்கும், ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அப்போ ஏசிபிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் இப்படி எடுத்துருக்கோம். ஏசிபின்னு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம எப்படி வேணால் நேம் பண்ணிக்கலாம். இப்போ ஏசிபின்னு பண்ணோம்னா செகண்ட் ட்ரையாங்கிள் நேம் எப்படி பண்ணியிருக்கணும், பிசிக்யூன்னு தான் பண்ணியிருக்கணும். அது தெரியும்ல, ஃபஸ்ட்டு சம்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏசிபி அண்ட் ட்ரையாங்கிள் பிசிக்யூ எடுத்துட்டோம். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் ஏசிபினாலும் பிசிக்யூனாலும் சிமிலர் கொண்டு வரதுக்கு நம்ம ஏஏ சிமிலாரிட்டியே போதும், அதான் மோஸ்ட்லி செஞ்சுருக்கோம். இது ரெண்டுலேயும் ஆங்கிள் சிங்கிறது காமன். இப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி காமன். அடுத்து என்னது, இன்னும் ஒரு ஆங்கிள் மட்டும் நம்ம ஈக்குவல் கொண்டு வந்துட்டா போதும். ஏஏ சிமிலாரிட்டியில் 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிடலாம். இப்போ இன்னும் ஒரு ஆங்கிள் கொண்டு வரதுக்கு இது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தானே இருக்குது, பெர்பெண்டிகுலர் லைனாக தானே இருக்குது. அப்போ இது 90 டிகிரி, இது வெர்டிக்கல் போல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் இதுவும் 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பிஏசி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் கியூபிசி இது ரெண்டுமே எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் கொண்டு வந்துட்டோம்ல, அதனால இந்த 2 ட்ரையாங்கிள் என்ன ஆயிடுச்சு, சிமிலர் ஆயிடுச்சு. அதான் இங்கே எழுதியிருக்கோம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிக்யூ. ரீசன் ஏஏ சிமிலாரிட்டி. இப்போ கொண்டு வந்துட்டோம். இன்னி 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொன்னால அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி எழுதலாம், ப்ரொபோஷனலாக எழுதலாம். எப்படி எழுதுவோம், ஏசி பை பிசி ஈக்குவல் டு சிபி பை சிக்யூ ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ எழுதிட்டோம். இப்போ இதில் நம்ம ஏதாவது 2 நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஏசி பிசின்னு பார்க்குறோம். ஏசிங்கிறது இது, பிசிங்கிறது இது, ரெண்டுக்குள்ள அளவுமே தெரியாது. சிபி சிக்யூ சிபி இதான், சிபிங்கிறது இது, சிக்யூங்கிறது இதுக்கும் ரெண்டுக்குமே நமக்கு தெரியல. ஏபி பை பிக்யூ ஏபிங்கிறது இது, ஏபிக்கும் நமக்கு தெரியும் 6ன்னு, பிக்யூ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டிப்பாக இது எடுத்தாகணும். இது ரெண்டுமே தெரியல ஃபுல்லாகவேவும். அப்போ ரெண்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன பண்ணுன்னா 2 ஃப்ரம் 1, அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆக வச்சு செய்யணும் சொல்கிறேன் நான். இப்போ இது ரெண்டுக்குமே எதுவுமே தெரியாது, இதுக்கும் ரெண்டுமே தெரியல, இதுக்கும் ரெண்டுமே தெரியல, இதில் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இதான் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், ஏன்னா பிக்யூ தானே கண்டுபிடிக்கணும், இது கண்டிப்பாக எடுக்கணும். இது ரெண்டில் எதுவுமே ஃபுல்லாக தெரியல, அதனால் ரெண்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் எதை எடுத்திருக்கேன்னா ஏசி பை பிசிங்கிறத எடுத்திருக்கேன். 2 ட்ரையாங்கிள் சிமிலர் கொண்டு வந்துட்டு எழுத தெரிஞ்சிருச்சுல. அடுத்து இது எழுதுனதில் இதுக்கான மெஷர்மெண்ட் எதுவுமே நமக்கு தெரியல, ஏன்னா இப்போ நான் வீடியோ வைக்கல கீழே ஆயிடுச்சு, அதனால இன்னொருக்கு சொல்கிறேன். இப்போ ஏசி பை பிசி ஏசி பிசி ரெண்டுக்கான மெஷர்மெண்ட்டும் நமக்கு தெரியல. ஏபிபி இது சிபி சிக்யூ சிபி சிக்யூ இதுக்கான மெஷர்மெண்ட்டும் நமக்கு தெரியல. ஏபி பிக்யூ ஏபி நமக்கு தெரியும், பிக்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, கண்டிப்பாக அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டிப்பாக இதை நம்ம எடுத்தாகணும். இது ரெண்டில் எதுவுமே ஃபுல்லாக தெரியல, ஸோ நம்ம ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டேன் ஏசி பிசிங்கிறத. ஸோ ஏசி பை பிசி ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூன்னு எடுத்துட்டோம்.
ஓகேவா? ஏசி பை பிசி நமக்கு தெரியல, அதனால் அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு ஏபிக்கு வந்துட்டு 6ன்னு தெரியும், 6 பை பிக்யூங்கிறது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 6 பை ஒய்ன்னு எழுதிட்டோம். ஏன்னா இதுக்கு தான் வேல்யூ தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒய் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இது தெரியாதனால இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம எப்படி எடுத்தோம்னா இந்த ட்ரையாங்கிளும் அதுக்குள்ளே இருக்க இந்த குட்டி ட்ரையாங்கிளும் சிமிலர்னு எடுத்தோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதுவும் இதுக்குள்ளே குட்டியாக வர ட்ரையாங்கிள் எதாக இருக்கும், இதாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம். எடுத்து சிமிலர் கொண்டு வந்து அதுக்கு இதேமாதிரி கொண்டு வருவோம். அதான் அதுலேயும் ஏசி பை பிசிங்கிற மாதிரி வச்சு கொண்டு வரணும். இப்போ 2 ஈக்குவேஷன் எடுக்கல, ரெண்டுலேயும் ஏசி பை பிசி இந்த சைடு ஈக்குவலாக இருக்கனால இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வச்சு தான் நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு தான் எடுத்திருக்கோம். இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோன்னா எந்த ட்ரையாங்கிள் வரும் பாருங்கள், இதான் எடுக்கிறோம். ஆர்சிஏ இப்படின்னு எடுத்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஆர்சிஏ அண்ட் அதேமாதிரி அப்போ இது எடுக்கல எப்படி எடுக்கணும், QBA. இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம், அதான் எடுத்திருக்கேன். இன் ட்ரையாங்கிள் ஆர்சிஏ அண்டு ட்ரையாங்கிள் QBA. இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாருங்கள், ஏங்கிறது காமன் ஆங்கிளாக வந்துடும், அப்படி தானே? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆங்கிள் ஏ பாருங்கள், ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ சின்ஸ் காமன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுவும் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி ஆகும். பெர்பெண்டிகுலர் லைன் தானே, அப்போ இது ஆங்கிள் ஆர்சிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் QBA ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆங்கிள் ஆர்சிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் QBA ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஏஏ சிமிலரில் 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ஆகிடும். therefore ட்ரையாங்கிள் ஆர்சிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் QBA. 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் சைஸ் ப்ரொபோர்ஷனலாக எழுதலாம். ஆர்சி பை QB ஈக்குவல் டு சிஏ பை பிஏ ஈக்குவல் டு ஆர்ஏ பை QA எழுதிட்டோம். இப்போ இதில் எது 2 எடுத்துக்கலாம்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஆர்சி QB இது 2 கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா QB தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஆர்சி QBங்கிற இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும். அடுத்து சிஏபிஏங்கும் போது நமக்கு சிஏங்கிறது இதான். சிஏனாலும் ஏசி, ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஏசிங்கிறத வச்சு தான் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான். அப்போது அந்த சிஏங்கிற வர மாதிரி இருக்கிறத எடுத்துக்கணும். ஆர்ஏ அப்போ அதை எடுத்துக்க வேண்டாம். ஆர்ஏங்கிறது எதுவும் பாருங்கள், ஆர்ஏவும் QAவும் தான். இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா சிஏங்கிறது வேணும், அதனால் இது 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ அது 2 எடுத்துருக்கோம். ஆர்சி பை QB ஈக்குவல் டு சிஏங்கிறது ஏசின்னு எழுதிக்கலாம், ஏசி பை அப்போ இது மாற்றிக்கணும் ஏபி. ஓகேவா? அடுத்து ஆர்சிக்குள்ள மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 3 பை QBக்கு வந்து ஒய், 3 பை ஒய் ஈக்குவல் டு ஏசி பை இங்கே ஏபின்னு இருக்கா, ஏபி. ஆனால் நமக்கு இந்த இதில் வந்துட்டு பிசிங்கிற வேர்டு இருக்குது. அப்போ பிசிங்கிற வர மாதிரி எழுதணும். அப்போ தான் 2 ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்போ பிசிங்கிறத இந்த ஏபிக்கு பாரு எப்படி எழுதலாம், ஏசி மைனஸ் பிசின்னு எழுதலாம். ஏபிக்கு பார்க்குறோம், ஏசி மைனஸ் பிசின்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், ஏசி மைனஸ் பிசி. ஓகேவா? அப்போ நம்ம எழுதிட்டோம், ஏசி மைனஸ் பிசிங்கிற வர மாதிரி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இது கம்பேர் பண்ணுறதுக்காக ஏசி பை இங்கே இருக்குல்ல, ஏசி மைனஸ் பிசிங்கிறது இருக்குல்ல, இது நம்ம ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். 3 பை ஒய்ங்கிறத ஒய் பை 3 ஈக்குவல் டு இதே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம், ஏசி மைனஸ் பிசி பை ஏசி. அடுத்து ஒய் பை 3 ஈக்குவல் டு இது 2க்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், ஏசி பை ஏசி மைனஸ் பிசி பை ஏசி. இப்போ ஒய் பை 3 ஈக்குவல் டு ஏசி டிவைட் பண்ண என்ன ஆகிடும், 1 மைனஸ் பிசி பை ஏசி. அப்போது இங்கே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி பை பிசி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இங்கிட்டு கொண்டு வந்துடலாம், இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். அப்போ இது இங்கிட்டு வரையில் என்ன ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், பிசி பை ஏசி ஈக்குவல் டு 1. இது இங்கிட்டு வரையில் மைனஸ் ஒய் பை 3ன்னு ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா பிசி பை ஏசி ஈக்குவல் டு நமக்கு 1 மைனஸ் ஒய் பை 3 இருக்குல்ல, அப்போ இது க்ராஸை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, 1 × 3 3 மைனஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 3ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வேணும், ஏசி பை பிசின்னு வேணும். ஏன் இங்கே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா கீழே வந்துட்டு இந்த மைனஸ் சர்க்கிள் நமக்கு செய்கிற கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வரையில் இதை வந்துட்டு நம்ம ரெசிப்ரோக்கல் இந்த சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணால் இந்த சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா போதும், ஈக்குவல் ஆகிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னே இப்படி கொண்டு வரோம். பின்ன பிசி பை ஏசின்னு ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு ஏசி பை பிசி தான் இதில் வேணும். ஸோ அதனால பின்னையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். இந்த சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா போதும், ஈக்குவல் ஆகிக்கும். அப்போது ஏசி பை பிசி ஈக்குவல் டு இது வந்துட்டு என்ன ஆகிடும், 3 மைனஸ் ஒய் பை 3ங்கிறது 3 பை 3 மைனஸ் ஒய்ன்னு ஆகிடும். அது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில்
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு ஏசி பை பிசி வந்து 6/y. இதில் வந்துட்டு ஏசி பை பிசிங்கிறது 3/3 - y. ரெண்டு கம்பேர் பண்ணல என்ன ஆகிடும் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏசி பை பிசின்னு இருக்கா. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு ஈக்குவலாக எழுதிக்கலாம். அதை ரைட் ஹேண்ட் சைடு இங்கே என்ன இருந்துச்சு நமக்கு 6/y இருக்கா. 6/y ஈக்குவல் டு 3/3 - yன்னு எழுதுறோம். பின்ன இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம எப்பயும் பண்ணுற கால்குலேஷன் தான். இது இங்கிட்டு வந்துடும் மல்டிப்ளிகேஷனில், இது இங்கிட்டு வந்துடும். அப்போ 6 × 3 - y ஈக்குவல் டு 3 × y. இப்போ இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3 18 - 6y ஈக்குவல் டு 3y. நம்ம y தானே கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் ஆக்கணும், இது இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ 18 ஈக்குவல் டு 3y + 6y. 18 ஈக்குவல் டு 9y. therefore y ஈக்குவல் டு 18/9 2 டைம்ஸ். அப்போ y ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு 2. ஸோ இதான் ஆன்சர். இப்போ பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் சிம்பிள் தான். டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து சிமிலரும் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து அது சிமிலரும் கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடுவோம். அது ஏன்னா ரெண்டுக்குமே நமக்கு தெரியாதனால தான். அடுத்து 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து அதுவும் சிமிலரும் கொண்டு வந்து அதையும் ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடுவோம். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்.